உதயம் சவுத் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். இப்போ சமீபத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்த காளியம்மாள் அவர்கள் விலக போறதாக செய்திகள் கசிஞ்சிட்டு இருக்குது. அவங்களே அந்த விலகுறாங்களா இல்லையாங்கிறத பத்தி அறிவிப்பை நான் தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது, எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கெல்லாம் பொதுமக்களை சேர்ந்தவங்க. எங்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது. அது யூடியூப்காரர்களால் நடத்தப்படுகிற ஒரு கட்சி. அந்த தலைவர், அந்த கட்சி எல்லாமே யூடியூப்காரர்களுடைய கட்சி. பொதுமக்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. யார் அந்த காளியம்மா? நீங்க சொல்றதை பார்த்தா தேசிய தலைவா தெரியுது. இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய தூண் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பொதுமக்களுக்கு ஓரளவும் தெரியாது. திருப்பி டெபாசிட் போற அளவுக்கு தோத்துக்கு போயிட்டு இருக்கிற கட்சி நீங்க தூக்கி விட்டுதான் உங்களா யூடியூப் மூலமா தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது எங்களுக்கு தெரியும். வேற யார் மூலமா அவரை தெரியுது? 24,000 ஓட்டுகள் வாங்குறாங்கன்னு சொல்றாங்களே. அது அப்படிதான். எப்படி இதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். 12,000 ஓட்டு அவருக்கு வந்திருக்குது. 12,000 ஓட்டு பாஜக ஓட்டு போன தடவை வந்தது. டெபாசிட் போச்சு. அது ஆக பாஜக அவருடைய இது ரைட்டா இது பிடிஎம்ங்கிறதுக்கு அர்த்தமே அதுல தான் நமக்கு புரிஞ்சுது. பாஜக வாங்கின அந்த 12,000 ஓட்டு அப்படி கொடுத்தது தான் 24,000 ஓட்டு. அவ்வளவுதான். பாஜகவுடைய பிடிஎம் யூடியூப்காரர்களுடைய செல்ல குழந்தை. அதை தவிர மக்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கட்சியில யார் இருந்தான்னு யாருக்கு தெரியும்? யார் போனாரு யாருக்கு தெரியும்? நீங்க சொல்றதான் கேட்டுக்கணும். யார் உங்க காளியம்மா? நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. சரி, அப்புறம் என்ன? பல கோடி தொண்டர்கள் அப்படியே அவங்க பின்னாடி போயிடுவாங்க. எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அப்படியே மக்கள் நட்சத்திர பேச்சாளர்லாம் இருந்து கூட டெபாசிட் வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படி? அந்த கட்சி ஒரு எலெக்ஷன் கூட வாங்க இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா தேசிய தலைவா தெரியுது. மக்கள் அத்தனை பேர் காளியம்மானா அப்படி பாஞ்சு ஓடி கேட்டுக்கிட்டது மாதிரி தெரியுது. அவ்வளவு மக்கள் அவங்க எல்லாம் இருந்து கூட ஒரு எலெக்ஷன்ல கூட டெபாசிட் வாங்கல. ஏன் அப்படி? தெரியல, எங்களுக்கு தெரியல. நாம் அவங்க இப்பதான் தனித்துவமா இருக்கிறதுனாலயோ இல்ல கூட்டணி வைக்காதனால அவங்களுக்கு கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. சீமான தூக்கி விட்டு பாத்தீங்க, ஒண்ணு தேரல. சரி, இப்ப காளியம்மாளை தூக்கி விடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. தூக்கி விடுங்க, பார்க்கலாம் வர்றாங்களா என்னன்னு பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்ல, நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறதுக்கு திமுக தான் முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியில யார் இருந்தாங்கன்னா உடைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா கட்சியில வெளியே போறாங்கன்னா அவங்க திமுக தான் போய் சேர்றாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி எந்த வகையில திமுக பாதிச்சிருச்சு? அவளை உடைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க முதல்ல. நாம் தமிழர் கட்சியினால திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டுச்சா? எந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சது? நாம் தமிழர். ஈரோடு சில சுயேட்சைகளுடைய ஓட்டு வாங்கின அவங்க வாங்கின ஒரு 100 ஓட்டு இவர் வாங்கிக்கிட்டதெல்லாம் அந்த சுயேட்சைகள் தான் பாதிக்கப்பட்டார்கள். திமுக என்ன பாதிப்பு வந்தது? இந்த எலெக்ஷன்ல திமுக எட்டு கூட பார்க்கலையாங்க. அவங்க பாட்டுக்கு எலெக்ஷன்ல நாமினேஷன் போட வச்சுட்டு ஸ்டாலின் சமயத்தில் எங்கேயோ திருவண்ணாமலையோ எங்கேயோ ஊர்வலம் போயிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு எலெக்ஷன் டைம்ல. இந்த பக்கம் எட்டு கூட பார்க்கல. அப்படிப்பட்ட இடத்துல அப்படி இருந்தும் கூட ஒரு பாஜக எதிர்கட்சியா இருந்தா தன்னுடைய பிஜேபி அத்தனையும் நிக்க கூடாது, புறக்கணிக்க சொல்லி எல்லாம் பண்ணி கூட அவருக்கு அந்த ஓட்டு வரலையே. அதிமுக ஓட்டு 35,000 வாங்கியது. அந்த ஓட்டு இவருக்கு வந்திருக்கு காணுங்க. கரெக்டா இவர் வாங்கின 12,000, பாஜக வாங்கின 12,000, அந்த 24,000 ஓட்டு மாத்திரம் தான். ஆக பாஜகவுடைய பிடிஎம் அதுக்காக இருந்தது ஆதாரபூர்வம் தெரிஞ்சிருது. ரெண்டாவது, உங்களை போன்ற யூடியூப்காரர்கள் அவரை தூக்கி விட்டாக்கா அவரை காப்பாற்ற முடியாதுங்கிற பாடத்தையும் ஈரோடு மக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விட மாட்டேன்றீங்க. தெளிவா புரிஞ்சுங்க. ஒருத்தனுக்கு விளம்பரம் நீங்க கொடுக்கலாம், தலைவனாக்க முடியாது. எனக்கு எவ்வளவு விளம்பரம் நீங்க கொடுக்குறீங்க, அப்ப எலெக்ஷன் நின்றுட முடியுமா? அந்த திமுக எதிராக பேசக்கூடிய ஒரு கட்சியாக அவங்க தானே நீங்க இருக்கிறாங்க. அது அப்படித்தான். இப்படி எல்லாம் நீங்க சொல்லி விட்டு தானே இப்ப வரிசையா எலெக்ஷன்ல டெபாசிட் போய் பாட்டு கிடைச்சு 8 பேர் கிடைச்சு நிர்வாணமா போயிட்டு இருக்காரு. இப்படி ஏற்றி விட்டு தானே போயிட்டு இருக்காரு. வேற என்ன? இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் கழட்டி விடுறீங்க. உங்க பிடியில சரியா சிக்காம தப்பிச்சுக்கிட்டு ஒரே ஆள் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி போனா நானே எலெக்ஷனுக்கு இவ்வளவு பெருசெல்லாம் வந்துருக்கு, இவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்சி ஆரம்பிச்சதான் என்ன நல்ல காலம் என்கிட்ட காசு இல்லை, தப்பிச்சுக்கிட்டேன். இல்லாட்டி அவராட்ட கொஞ்சம் சம்பாதிச்சிருந்தாக்க நானும் பண்ணிருப்பேன். இல்ல, அவர் கட்சியில இருந்து பல நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியனே கட்சி விட்டு விலகி இருக்கிறார். பல பேர் விலகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? பின்னணி என்ன வராது? அது இந்த மாதிரி ஒரு செய்தி போடுறாரு. இவ்வளவு பேர் என் கட்சியில இருந்தாதான் காட்டுறாரு. இது ஒரு நியூஸ்.
3000 பேர் போனாங்களாம் கட்சியில இருந்து. ஏது 3000 பேர் அவர்கிட்ட? அவர் நிப்பார் மேடையில, அவர் பின்னாடி ஒரு 10 பேர் நிப்பாங்க. அவர் ஜோக் அடிச்சு ஏதாச்சும் வரல தூக்கும்போது ஜோக்கை தெரிஞ்சுட்டு சிரிப்பாங்க. இப்படித்தானே அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை தவிர அவர்கிட்ட ஏது ஆளு 3000 பேர் சேர்ந்தாங்களா? இவரை கிளப்பி விட்டாரு. என் கட்சியில 3000 பேர், கட்சியில் 3000 பேர் இருந்தாதான் அவன் நம்பணும் தான். கேட்டுக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? இவர்கிட்ட 3000 பேர் இருந்தா இன்னும் பெரிய கட்சியா நடத்திருப்பார். யார் இருந்தா அவர்கிட்ட? இல்ல பொதுவா ஒரு கட்சியில இருந்து ஒரு தொண்டர்கள் விலகுறாங்க அப்படின்னா நம்ம கட்சியில என்ன தப்பு இருக்குது அப்படிங்கறத பார்த்து சரி செய்யறதுக்கு பாக்கலாம். அதுவே செய்தி தாங்க அவருக்கு. ஒருத்தருமே இல்லாத ஆளு நம்ம நெஞ்சுக்கிட்டு இவ்வளவு பேர் விலகுறாங்க, இவ்வளவு பேர் அவர் கட்சியில இருந்தாதான் அவர் கணக்காட்டுறாரு. என்கிட்ட இவ்வளவுலாம் எல்லாம் இருந்தாங்கன்னு கணக்காட்டுறாரு. இல்ல கேர்லெஸ்ஸா களையுதற்காலம்னு சொல்றாரு. ஆமா, அவர் களையுதற்காலமா பொட்டல் வெளியில என்னங்க பயிர் விளையும், களை எங்க விளையும்? பொட்டல் வெடிங்க அவர் கட்சி. பயிரே விளைஞ்சாதானே களை வழி. அங்க பாலை நிலம், அங்க எங்க ஏது பயிர் களை எடுக்கிறது? பயிர் விளைஞ்சாதானே களை எடுக்கிறது. பாலைவனத்துல ஏறுங்க பயிர். பொட்டல் வெடி மொட்டை தலை, அங்க எங்க முடி முளைச்சால தலைமுடி வெட்டுறது. அப்போ அது இல்லாம மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்த ஜெகதீசப்பன் விலகும் போது சொல்லியிருந்தது அவர் குருமூர்த்தி அடிக்கடி சந்திக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. RSS இதெல்லாம் இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்தி போட்டு சீமானுக்கு கொஞ்சம் விளம்பரம் கொடுக்க, அவர் அரசியல் இருக்கிறத காட்டுறதுக்காக உங்களுக்கு கொடுக்குற செய்திகள். இல்லாட்டி போனா அவரை பத்தி என்ன இந்த செய்தி இருக்குது? அவரை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களா உருவாக்குற செய்தி தான் இதெல்லாம். சீமான் போய் குருமூர்த்தியை பார்த்தா என்ன, யாரை பார்த்தா என்ன, இதெல்லாம் செய்தி எனக்கு. தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய யார் யாரோ பார்ப்பாங்க, அதெல்லாம் செய்தி நமக்கு. இல்ல தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு RSS சித்தாந்தத்துல இருக்கிற ஒரு ஆடிட்டர் போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிறப்ப கேள்வியா வருமா இல்லையா? அது இப்ப நீங்க கேட்கறதாங்க செய்தி. அவரு என்ன கணக்குக்கு போய் கேட்டாரு, எதுக்காக பார்க்க போனாரோ? குருமூர்த்தி கொஞ்சம் ஜோசியமெல்லாம் பார்ப்பாருனாங்க, அதுக்கு ஜோசியம் கேட்கறது கூட போயிருப்பாங்க. குருமூர்த்தி அவரும் சந்திப்பாங்க. குருமூர்த்தியை யார் யாரோ சந்திக்கிறாங்க, அதுல ஒரு ஆளா இவரும் போயிருப்பாரு. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அதை செய்தியா போடுறீங்க. இப்போ டிவிக்காரன்லாம் இது மைக் எடுத்துக்குவாங்க ரோட்ல, நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே கொண்டு அங்கே நிற்க வச்சுட்டு இது சம்மந்தமா என்ன கேட்குறீர்கள் ஏன் நம்ம போட்டாக்கா உடனே அவங்க அந்த ஒரு சீனில் வர்றவங்கிறதுக்கு சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லிவிடுவாங்க. டிவியில் வர்ற புதுசுல நாங்கள்லாம் அதெல்லாம் பண்ணத்தான் ஒரே ஆச்சரியம். சொந்தமே அத்தனையும் உட்காந்துருக்கும். அந்த இது மாடு வந்துருச்சு, என்ன பேசுனா ஏதோ எல்லாம் அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு டிவிக்கு இருக்கிற ஒரு மரியாதை. அது மாதிரிதான் இப்போ அவரை பற்றி செய்திகள் எதுவும் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க, நீங்களா செய்திகளை உருவாக்கி கேள்வியா கேட்டு சீமான் ஒரு ஆள் இருக்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, முயற்சி பண்றீங்க. என்ன பிரயோஜனம்? தேர்தல் அது வெளியே வரலையே. யூடியூப் பேன் பண்ணிட்டாக்க முதல் காலியாக போறது சீமான். நாம் தமிழ் கட்சி தான் காலியாக பண்றீங்க. இப்பவே அப்படிதானே காலியாகிட்டு தானே இருக்குது. இல்லாத கட்சி இருக்கிறதா காட்டுறது நீங்க, அதுவும் போயிடும். அந்த கட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அது இருக்கிறதா காட்டுறது நீங்க. நீங்க உங்க யூடியூப் எல்லாம் ஒரு இல்லாம போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் காணப்படுவார். நானும் என்ன மாதிரி ஆளுங்களும் காணப்படும். இப்ப நீதிமன்றத்துல அவருக்கு எதிரான ஒரு வழக்குல பெரும் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய இதுல நம்ம தலையிடக்கூடாது, அது அவங்க பர்சனல் மேட்டர். அதுல நம்ம எப்படி தலையிட முடியும்? 7 தடவை அந்த மாளுக்கு கருச்சிதை பண்ணியிருக்கிறதா தகவல் போட்டிருக்காங்க, செய்தியா போடுறாங்க. 7 தடவை கர்ப்பம் இருக்கிறாங்க, 7 தடவை கருச்சிதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குது இதுல? என்ன செய்ய ஒன்றும் புரியலையே. இவங்க விரும்பாம இருந்தாங்களா, வெறுத்து போயிட்டாங்களா, ஏமாத்திட்டாங்களா? 7 தடவை எப்படிமா கர்ப்பானா? இதெல்லாம் கேட்கலாம். நீதிமன்றத்துல நம்ம வாய முடிக்கிறோம். எப்பெல்லாம் வருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி, அவரை பத்தி அந்த நாம் தமிழர் அந்த சைமனை பத்தி எந்த செய்தி வராம போச்சுன்னாக்கா என்னை கற்பழித்தார்னு ஒரு செய்தி கொண்டு வருவாங்க. உடனே அது ஹெட்லைன்ஸ் ஆகி உடனே நீங்க உடனே இது விஜயலட்சுமி வழக்கு பரபரப்புன்னு பொண்ணு மறுபடியும் செய்தி கொண்டு வருவீங்க. அது மாதிரி எப்பெல்லாம் அவருக்கு செய்தி டல் அடிக்குதோ அப்பெல்லாம் விஜயலட்சுமி வருவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது, ஒரு புரிதல். அவர் சொல்லுவார், விஜய் கொஞ்சம் டல்லா இருக்குது, கொஞ்சம் என்னன்னு சரி இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், என்னை ஏமாற்றி விட்டார், நான் கோர்ட்டுக்கு போகணும். அது சரி ஆயிட்டோன்னா அவங்க முன்னிட்டு போயிடுவாங்க. நடந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ அந்த மாதிரி 50 வயசு, இன்னும் என்ன கேட்க போறாங்க? ஏன்னா அவங்க 20 வயசுல வந்திருந்தாங்கன்னா கூட அவங்க படங்கள் இப்போ 30 வருஷம் ஆச்சு. அது ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்துல அவங்கள பார்த்துருக்கேன். அந்த படமெல்லாம் 30 வருஷம் ஆச்சு. அப்போ 20 வயசுல அவங்க ஆக்ட் பண்ண வந்தாங்க. இப்போ 50 வயசு. 50 வயசுல இன்னும் கணவன் கை விட்டு விட்டாருன்னு அதுக்கு போயிட்டாரு. என்ன புரியல. எப்போல்லாம் ஒரு இது பாப்புலாரிட்டி கொஞ்சம் டல் ஆகுதோ அப்பெல்லாம் உடனே என்னைய மாற்றினாங்க, உடனே மதிப்பு பண்ணுவீங்க.
அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு. இல்ல 10 நாட்கள்ல இதை விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு அப்படிலாம் ஏதாவது செய்தி அப்போ செய்தி வருதான்னு பார்ப்போம். அப்போ இப்போ வந்து இப்போ அதை வச்சுக்கிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, சீமான் கைதாவாரா, அது ஒரு நியூஸ் வருது இல்லை, அது ஒரு பாப்புலாரிட்டி. இப்போ எனக்கு கூட தான் வந்து ஒரு யாரோ ஒரு இது சினிமா இது இதுல வந்து எனக்கு மேல வழக்கு போட்டாங்க. நான் கேட்காத அளவுக்கு பாப்புலாரிட்டி வந்தது இல்லை, ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்தது இல்லை. நானே எதிர்பார்க்கல. எல்லாம் சொன்னாங்க, ஏப்பா அட்ரஸ் இல்லாத ஆள் நினைச்சு என்ன மாதிரி உனக்கு பாப்புலாரிட்டி வந்துருக்குது அப்படின்னாங்க. என்னை பத்தி இதெல்லாம் அவரை உள்ள தள்ளுவதற்கான ஏற்பாடு போலீஸ் இது அது இதுன்னு என்னை பத்தி நிறைய எழுதுனாங்க. நான் கேட்காமே கிடைச்ச விளம்பரம், தேங்க்யூ அப்படின்னு. அது மாதிரிதான் ஓ தானம் கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, பசங்கள் படிக்க வச்சீங்கன்னா இந்த செய்தியா இருக்காது. படிக்கிற பையனுடைய வாழ்க்கையை குட்டிச்சோரா ஆக்குங்க ஹெட்லைன்ஸ். பள்ளி செல்லும் மாணவனுடைய படிப்பை கெடுத்த காந்தராஜ், அது ஹெட்லைன்ஸ் வரும். பள்ளி படிப்புக்கு உதவிய காந்தராஜ் செய்தி வராது, அதுல செய்தி இல்லை. பள்ளி படிப்பை கெடுத்த காந்தராஜ் அப்படின்னா செய்தி. நெகட்டிவிட்டியா இருந்துச்சுன்னா அது ஒரு செய்தியா மாறும். ஒரே அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரே இதுதான். மனுஷனை நாய் கடிச்சதுனால செய்தி இல்லை, நாயை மனுஷன் கடிச்சாதான் செய்தி. அதனால எப்போல்லாம் அவருக்கு செய்தியில அடிபடாம அப்படியே காணாம போயிட்டு இருக்காரோ அப்போல்லாம் விஜயலட்சுமி வந்து சீமானை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அது ஒரு ஹெட்லைன்ஸ் ஆகிடும். உடனே கைதா வரேன்னு ஒரு வாரத்துக்கு ஓட்டிடுவாங்க. அதுக்கு தான் அவங்க பயன்படுறாங்க.